வெல்கம் பேக் டு த ஃபன் வித் யாக்கின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஆர் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன த வில்லேஜ். நம்ம ஆரியா நடிச்சு த வில்லேஜ்ன்ற வெப் சீரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். த வில்லேஜ்ன்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெசிடென்ட் ஈவில்ன்ற ஒரு கேமில் இருக்க ஒரு பேர் மாதிரி இந்த கதையோட பேர் வச்சுருக்காங்க, பார்ப்போம். ஆரியா ரொம்ப தொடர்ந்து வித்தியாசமான படங்களாகவே நடிச்சிருந்தார். இப்போ அதுலேயும் ஒரு வித்தியாசமான படம் பார்ப்போம். எந்த இங்கிலீஷ் படம் எந்த இங்கிலீஷ் படத்துலன்னு சுட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இந்த எபிசோடாக இந்த வீடியோ வர நினைக்கிறேன். எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தூத்துக்குடி அருகில் 2005 இன்டர்நேஷனல் முடியும்னு கூடாது மலை. என்னாச்சுண்ணே? ரோட்ல மரம் விழுந்து கிடக்கு தம்பி. மரம் விழுந்து கிடக்கா? மாலா, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாலா. அண்ணே, மாமா வாங்க போலாம். எவ்வளோ பெரிய மரம் பாலத்துக்கு மேலே இருந்த உலகம். ஊர்ல வச்சு சரி பண்ணி இருக்கலாம். இப்ப வழியில வந்து மாட்டிக்கிட்டமே. பயமுத்தாதுமா. அது நீ பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ணாது, நான் இருக்கேன். மலா கொஞ்சம் தைரியமா இரு, நான் இப்ப வந்துடுறேன். நீ கூட மழை பாருமா, 2 நிமிஷமா வந்துடுமா. வழியில துடிக்க ஆரம்பிச்சுட்டா, இது என்ன பண்றது? என் கப்பல கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்க. அந்த பழைய ஃபேக்டரி வழியா போய் உப்பளத்தோட பிடிச்சு பைப்பா சேர்த்தோம்னு வச்சுக்க, சீக்கிரம் போய் சேர்ந்து. பழைய ஃபேக்டரியா? உன்னதாங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் ஓடி எடுக்கிறேன். எடுக்கிறேன் தம்பி, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் ஓட. சீக்கிரம் போக. சேது, திரும்ப ஊர் பக்கமே போயிடலாமே சேது. படல. அது அவ்வளவு நல்லது இல்ல மாலா. இது சாதாரண பிரசவம் இல்ல, இதுல சில சிக்கல்லாம் இருக்கு. நீ அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க. நவமலையில இதெல்லாம் பண்ண முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா. மலா, நம்ம ஏற்கனவே பேசுனது தானே. இந்த பாரு மலா, குழந்தைய விட உனக்கு ஒண்ணும் நடக்க விட்டுற மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். என்னை விட என் மகன் தான் முக்கியம். மாவா, ஆனா தெரியல சேது, இப்போ எந்த வழியா போறோம்? அந்த பழைய ஃபேக்டரி ஒண்ணு கிடக்குல்ல, ரொம்ப பில்டப்பா போறானுங்க. அந்த கட்டில் வழியாவா? அங்கதான் ஒரு பயிலும் இல்லையே. இல்ல சேது, வேண்டாமே. என்னடி? இந்த பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. தலை சாச்சு வரும்.
உனக்கு ஒண்ணும் ஆகாது. வரவே கூடாத இடம் மாதிரி இருக்கு. இந்த நேரம் பார்த்து எவன்டாவது பார்த்து வந்திருக்கலாம் நானே. ஒண்ணு விளங்கல தம்பி, எங்கிட்ட இருந்து வந்து விழுந்தான்னு தெரியல. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி அப்படியே போயிடலாம் தம்பி, எனக்கு புள்ள கொட்டியெல்லாம் இருக்கு, சொன்னா கேளுங்க. போய் மனசு பையனவே நீ அப்படியே விட்டுட்டு போக சொல்ற. இருங்க நான் வந்துடுறேன். சேது தம்பி என்ன பண்ற? ஒண்ணும் வேண்டாம். நான் வந்துடுறேன். சேது சேது வந்துடுறேம்மா. சேது என்ன நடக்க போகுது? பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. நீங்களா? நீங்களா? என்ன தெரிஞ்ச ஆளா? எல்லாம் டெட் சைலண்டா இருக்கு. அண்ணா இந்த மெடி- என்னடா மணியும் காணும். யாரா 4 பேரு? எல்லாரையும் அசாங்க. போயிடாத சேது. இது மட்டும் நல்ல வில்லேஜ்னு ரெசிடென்ட் எவில் இருந்து சுட்ட மாதிரியே இருக்கு. இங்க போறா. சார், அவரை வர சொல்லவா? வர சொல்லு. யா. ஃபரான், ப்ளீஸ் கம். வேற அந்த வில்லங்க யாருக்கு?
Mr. Farhan Hamid. You're the guy we hired, huh? The mercenary. Sir, we don't go by that. நீங்க cleanup crew கூப்பிடலாம். I'm Prakash. You've obviously met Jagan. Yeah. எக்ஸோஜெனிக்ஸ் ஏர்ஸ்ட்ரிப்பில் உங்களுக்காக ஒரு ஜெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் தமிழ்நாடு கோஸ்ட் கட்டியல்னு ஒரு ஊருக்கு போறீங்க. வித்வுட் ஃபர்தர் ado all questions. Am I clear? தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க. டீம் இருக்குல்ல? 3 பேர். என்ன தவிர cleanup crew. எக்ஸ்பீரியன்ஸ் தான், கவலைப்படாதீங்க. ஷோர், இஃப் யூ சே ஸோ. உங்கள் கூட வர சயின்டிஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணுற சாம்பிள்ஸ் பத்திரமா திரும்பி வந்து சேரணும். சேஃப்டி ஆஃப் த சாம்பிள்ஸ் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் சூப்பர் கான்ஃபிடென்ஷியல் ஃபார் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கீப் இட் தட் வே. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் அண்டர் த ரேடார். அதான் எங்க கிட்ட வந்திருக்கீங்க. குட். ஜகன், எனக்கு எப்படா தெரியும் அங்கே அப்படி இருக்குன்னு? என்ன எல்லாம் வித்தியாசமான கரன்சி இருக்கு. இதான் உங்கள் சாம்பிள் கலெக்ஷன் அண்ட் ட்ராப் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். நீங்கள் கோஸ்ட்டில் லேண்ட் பண்ணுவீங்க. எனக்கு ஃபாரஸ்ட், கோஸ்ட் அண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து சாம்பிள்ஸ் வேணும். Am I clear? Yeah. சாம்பிள்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஓகே? Sure. Wait sir, but எனக்கு அந்த Like I said earlier, Farhan, without further ado, all questions. By the way, ரொம்ப ஆக்குடா. ஜகன் உங்க கூட தான் வராரு. சார் நான் Good luck. மிஸ்டர் ஜகன், I don't understand. Weapon safety இதுக்கெல்லாம் protocols இருக்கு. Just give me a minute. I'll be back. பிரகாஷ் சார், சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எப்படி சார் அதுவும் சொல்லாம கொல்லாம இப்படி திடுதுப்புன்னு சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்கும் புரியல ஜகன். அந்த இடத்த பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒன்லி பர்சன் அலைவ் எப்படி அனுப்பாம இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க தானே ஒன்லி பர்சன் அலைவ். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ஜகன், ரொம்ப நாளா. உன் ஒய்ஃப்க்கும் கிட்ஸ்க்கும் உன்னை பத்தி தெரியுமா? சார் என்னடா ஏதோ அந்த ஊரில் வேலை பார்த்து வச்சுக்கணும், இப்போ வந்து க்ளீன் பண்ணுறாங்க. Be ready this evening and don't fuck it up. இங்கே இந்த கேரக்டர் இன்னைக்கு நடந்த திருவிழா நீ நல்லா ஆடனல்ல, ஆனா நானே உனக்கு ஊத்தி கொடுக்குறேன். நீ குடில தண்ணி ஊத்தி கொடுத்த தன்மான சிங்கமே. அவளை எவ்வளவு காக்க வச்சு தப்பு பண்றேன். என்ன ஊர்லயே போட்டு பேசுறாங்க. வண்டியை வெளியே உள்ளனா ஏம்ல உள்ள விடுதா? வெளியே உள்ள சரிக்குள்ள மாறி அவன் போறத பாரு. நார்மலா பேசலாமேடா. நாலு ஆம்லெட், 3 சில்லி சிக்கன், ஒரு தண்ணி பாட்டில் 3ஆவது டேபிளுக்கு அனுப்பிடு. தம்பி தண்ணிக்குள்ள அது இல்ல இந்த குடியில குடி. நாங்க எதை குடிக்க? யாரா அது? கொப்பம்ல கார்த்தி 2-3 சேர் எடுத்து போடல. சீக்கிரமா எடுத்து வர சொல்லு. சக்தி இன்னுமா அந்த சாமியாடி சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? இல்லை, எனக்கு இந்த சாமி சம்பிரதாயம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில எல்லாம் ஈடுபாடு இல்லைல்ல. சக்தி ஒரு பக்கம் கம்யூனிசம் பேசுதா, இன்னொரு பக்கம் கோயில் கொடை நடத்துத. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடே. எனக்கு கம்யூனிசம் பிடிக்கும், நம்ம ஊரும் பிடிக்கும். 2 நாள் சாமி கொடையில இதெல்லாம் சாத்தியம்னா ஏம்ல செய்யப்படாது? பீட்ரு, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இந்த ஊருக்காக என் குடும்பத்தை விட்டு கொடுத்தவன். என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேனா? எது எப்படியோ
எனக்கு இந்த ஊரோட ஒத்துமைதான்ல முக்கியம். திரும்பி போய் போயிட்டாரு. டிராஃபிக் ஜாம். ஓ ஆரியாவா? இரு நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பிரதர் என்னாச்சங்க? ஆக்சிடென்ட்டுங்க. வண்டி கவுந்து கிடக்கு. போலீஸ்காரன் நிக்கானுவ. என்ன கதைன்னு தெரியல. எப்படியும் லேட்டா காணுவ. அந்த சாவை எடு. நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏதோ ஆக்சிடென்டா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? ஃப்ளைட்ல போலான்னு. நான் சொல்ல? ஆமா சொன்ன. இதுக்கு நாளை காலையில ஃப்ளைட் பிடிச்சி போயிருந்தாலும் அதே நேரம் தான் போய் சேர்ந்துருப்போம். இப்ப பாரு, வாட் a waste of time. இரு நான் ஜிபிஎஸ் பார்க்குறேன். ஷார்ட் ரூட்டா? இங்க பாரு, ஏதோ சர்வீஸ் ரோட் காட்டுது. அப்படியே ஹைவே கனெக்ட் ஆகுதுல்ல. ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கோ பைலட் வேலை அழகா பாக்குற பேபி. யூ ஆர் ஆசம். பின்ன எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ் கொஞ்சம் முன்னாடி போக முடியுமா? நான் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ரெடியா? ஷார்ட் ரூட் நாங்கள் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழிதான் காட்டுது. ஓகே அட்வென்ச்சர் பிகின்ஸ். கேங் ரெடியா? எங்க போறோம்? ஜுராசிக் பார்க். என்னது ஜுராசிக் பார்க்கா? எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க இப்பயே. இந்த வழியில யாரும் போற மாதிரி தெரியலையே. அதுதான் அங்க ரோடு போட்டாங்க. இப்படி ஒரு வழி இருக்குன்னு நீ தானே சொன்ன. போய் பார்த்தலாம். ஆமாண்டா, இப்ப இப்படி மாத்தி பேசுது. திருப்பிடலாமா? பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா அங்க தங்கிட்டு நாளை காலையில போலாமே. ஏய் இன்னும் கொஞ்ச தூரம் தான் காட்டுது பாரு. போயிடலாம். டோன்ட் வரி. சரி. அதே இடத்துக்கு வந்துட்டாங்களா?
பயப்படாதே. இட்ஸ் ஓகே. நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். டயர் பஞ்சரா? என்னாச்சு? ஏதோ துரு பிடிச்ச ஆணி, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்பேர் இல்லையா? இல்ல, ஃப்ரண்ட் 2 டயருமே பஞ்சர். ஷோ, இப்போ என்ன பண்ண போறோம்? வர்றதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். சிக்னல் இருக்காதே. சிக்னல் இல்லையே. உன் போன்ல சிக்னல் இருக்கா பாரு. இல்லையே. மார்க்கெட் எடுக்கிறவங்களாம் எல்லாம் இல்லைந்தே நிலைமை. சரி, பக்கத்துல போய் எதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க உள்ளே இருங்க. இப்போ வா. எப்படி? நடந்தான் போனோம், வேற எப்படி? ஓகே, ஹெக்டிக்கா கூட கூட்டிட்டு போ. ஏய், என்னை பத்தி கவலைப்பட வேணாம். நான் போய் டக்குன்னு வந்துடுறேன். நீங்க உள்ளே இருங்க. ஹெக்டிக் கூட இருக்கட்டும். என்னடா ஹெக்டிக், எல்லாரையும் நல்லா பார்த்துப்பல்ல? இவன் எப்படிப்பா பார்த்துக்க முடியும்? நாங்க தானே போய் இவனை பார்த்துக்கணும். ஓ எஸ் மேம், தி ஸ்ட்ராங்கஸ்ட். எல்லாரையும் நீ பத்திரமா பார்த்துப்பல்ல? தட்ஸ் மை கேர்ள். டோரை லாக் பண்ணி உள்ளே இருங்க. அப், கம் ஆன், அப் அப். வந்துட்டு இருக்கானா? கிளீனப் கேங் வந்துருச்சா? ஹாப்பி? ஐயோ முடியலடா. ஏய், hold together. Calm down. For God's sake. தம்பி உட்காரு. இதுவும் வீடு கிடையாது, இங்க பாத்ரூம்லாம் இல்ல. ஐயோ, என்னடா பிரச்சனை உனக்கு? சீஃப், முடியல மச்சான். இறங்குற வரைக்கும் இறக்காம இருந்தா போதும். மதியம் சாப்பிட்டு லெமன் ரைஸ்னா வெளியே வந்துரும் போல. ஹாப்பி, யூ பெட்டர் மூவ் அவே. முடியலடா. இங்கதானே என்னடா தியானம் பண்ணிட்டு இருக்கான் அவன்? மிஸ்டர் ஜெகன், இங்கதானே? இங்கதான் நினைக்கிறேன். கேப்டன், கட்டியல் கோஸ்ட் வந்துட்டோமா? All right, here we go. Yes. இவன் ஒருத்தவங்க தான் இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு. முதல்ல அந்த குடியை விட்டு சொல்லல, நல்லா இருக்கும். போன புது வருஷத்துக்கு இந்த செத்த மூதியை விட்டு தொலைச்சான்ட்டு பழைய பாட்டில் எல்லாம் கடையில போட்டு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி காலையில சர்ச்சுக்கு போலான்ட்டு உறங்கிட்டேன். கனவுல பார்த்தா பிராந்தி அப்படியே அழுதுகிட்டு என்ன ஏச ஆரம்பிச்சிருச்சு. ஏல, உங்க அப்பனும் ஆத்தாலும் போனப்போ உன் கூடவே இருந்தா, இவ்வளவு ஏன் உன் பொண்டாட்டி விட்டுட்டு போனப்போ உன் கூடவே இருந்தா, இப்போ கேவலம் கேன்சர்னு ஒண்ணு வந்ததும் என்னை விட்டு போறேன்னு நினைக்கிறிய? உனக்கு மனசாட்சியே இல்லையா? எப்படி இருந்துச்சு? எனக்கு செருப்பு கட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு சத்தி. அதான் சாவது வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் சத்தி.
சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். குடில அப்படியே சொல்ற. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாருவே? தம்பி, இந்த சாமத்துல எங்க இருந்து வரைய? சார், என் ஃபேமிலியோட சென்னையில இருந்து வந்துட்டு இருந்தேன் தூத்துக்குடி போறதுக்கு. ஹைவேல டிராஃபிக் அவாய்ட் பண்ண ஒரு சர்வீஸ் ரோடு எடுத்தேன். அங்கேயே வண்டி பஞ்சர் ஆகி நின்றுச்சு. 1.5 மணி நேரமா நடந்து இப்பதான் இங்க வந்து சேர்ந்தேன். யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இந்த காலத்து பயிலுள்ளே இப்படித்தான். போனையே பார்த்துட்டு வந்தா வழி எப்படில பிடிப்பா? ஹைவேல இருந்து இங்க வர 3/4 மணி நேரம் தான் ஆகும். இல்லைங்க, இங்கதான் ஃபோன் சிக்னலே கிடைக்குது. அதான் வழி மாதிரி வந்துட்டேன். சரி, இந்தா இத குடி. குடில, நான் இந்த ஊர் வைத்தியர் தான். எல்லாம் பீட்ரு வைத்தியர் மாதிரி. குடி. வேணாம் சார், நான் எங்க ஊர்ல வைத்தியர். நிஜமாவே இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க வைத்தியர் இல்லைன்றது கூட. இந்த காலத்து பயிலுள்ள ரொம்ப ஓரமானவன். பீட்ரு தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் கௌதம் சார். என் வைஃபையும் குழந்தையும் அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் எவ்வளவு காசு வேணாலும் உடனே அனுப்புறேன் சார். ஒரு 5 கோடி ரூபாய் அனுப்புறீங்களா? இல்ல இல்ல, சரியா சொல்லுவே. வண்டி எந்த இடத்துல விட்ட? அங்க ஒரு மைல் கல் கூட இருந்தது. பேர் கூட ஆமா, கட்டியல். தப்பு பண்ணிட்டீங்களே தம்பி. யாரா உதவி செய்ய போறா? என்ன சார், என்ன சார் எல்லாரும் பயமுத்துறீங்க? அங்க எதனா சீர்திருத்தம் ஏதாவது இருக்கா? என் ஃபேமிலி அங்க தனியா இருக்காங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுவே. வண்டி எங்க வேணுக்கு? மேற்கால அந்த வயல் பக்கத்துலயா? வயல் இருந்தது, மேற்கான்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? கேட்கறதுக்கு பேத்தனமா தான் இருக்கும் தம்பி. ஆனா இந்த ஊருக்காரனும் பக்கத்து ஊருக்காரனும் அங்க போறதை நிப்பாட்டி வருஷக்கணக்கு ஆகுதுல. எதனால? இது வர்ற அந்த இடத்துல பேய் பிசாசு சுத்துன்னு ஒரு நம்பிக்கை. பேய் பிசாசா? நீங்க பாத்தீங்களா? நாங்க யாரும் எங்க கண்ணால பார்த்ததில்ல. பேயோ அந்த பக்கம் போடவையோ திருப்பியோ. என்ன சார் பிராங்கா? இந்த நேரத்துல பயமுத்த ட்ரை பண்றீங்களா? தம்பி, இந்த கதையில எல்லாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா அவைய சொல்லுறதையும் முழுசா தள்ளி வச்சிட முடியாது. பார்த்தா படிச்ச பெரியவங்க மாதிரி இருக்கிறீங்க, பேய் பிசாசுன்ட்டு. இங்க ஒரு இப்ப எதுக்கு படிப்பு பத்தி இழுக்குதா? சார் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அனுபவத்துல சொல்லுதம்பா. நாளைக்கு காலையில போவோம், நாங்களும் வாரோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன் தம்பி, நான் மெக்கானிக் தான். ஆனா விடியட்டும், காலையில போறோம். சார் விடியற வரைக்கும் என் ஃபேமிலி எப்படி சார் அங்க தனியா இருப்பாங்க? கூட வாங்க சார், பஞ்சர் போட்டோன்னு நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன் ப்ளீஸ். நைட் டைம்ல வருமா? ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ். புரிஞ்சுக்கல. கட்டியல்னு பேர் எடுத்தாலே இங்க ஒரு பையனும் வரமாட்டான். சும்மா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு. மனுஷங்களா நீங்க? இதுக்கு நீங்க சொல்ற பேய பரவாயில்ல போல. பேயாம் பிசாசாம். தம்பி தம்பி பொறுமை. இங்க நடக்க போகுது. நான்
நான் கேட்ட கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்ல. தெரியலையே. ஹார்சஸ்? நோமா, அது தெஸ்ட்ரல்ஸ். ஓ. நீ ஹாரி பாட்டர் புக்கே சரியா படிக்கலையா? படிச்சேன்டி என் செல்லம். சரி, அடுத்த क्वेश्चन நீ கேளு. சரி, கண்ணு மூடு. யோசிக்கிறேன். அம்மா, சீட்டிங் பண்ணாத. ஏய், இந்த புக்க படிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஹாரி பாட்டரை மறந்துருப்பா. சரி, புக்க படி. ஹெட்டிக், ஸ்டாப். காம் டவுன். வெறும் இடிதான். பயப்படாத. ஹெக்டிக், காம் டவுன். அம்மா, ஐ திங்க் ஹெட்டிக் சூச்சு வருதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஏண்டா நானே பயந்துட்டேன். இங்கே இரு, நான் சூச்சு கூட்டிட்டு போயிடுறேன். இங்கே இரு மாயா. ஹெக்டிக், ஹெக்டிக், ஹெக்டிக். அம்மா, ஹெக்டிக், 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 ஹெக்டிக். எங்க போன? ஹெக்டிக், ஹெக்டிக். இது விளையாடுற நேரம் இல்ல. வெளியே வா. ஹெக்டிக், ஹெக்டிக். அம்மா, மாயா, நீ எங்க வந்த? காருல போ மாயா. ஹெக்டிக் எங்கம்மா? மாயா, மறுபடியும் சொல்ல மாட்டேன். காருல போ மாயா. பண்ணிவிட்டுட்டான். அவ்வளோதானா? Okay, 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 okay. This is a... Okay. This is a part 1 end. Episode 1 ஓட end. Okay, part 1 end. வரக்கூடாத இடத்துக்கு வந்து வைக்கக்கூடாத இடத்துல நின்று மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டாங்க. பார்ப்போம் யாரையும் எப்படி வந்து காப்பாற்ற போகிறான், மற்றவங்களாம் எப்படி அவனுக்கு உதவ போகிறாங்க, இந்த கடை எப்படி நவர போகுதுன்னு பார்ப்போம். அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறாங்க, பிடிக்கிற ஆளுலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அந்த ஊருக்குள்ளே எப்படி வந்து நடந்தது, அந்த ஃபாரின் ஆள் எப்படி இதை, அந்த சிங்கப்பூரில் இருக்க ஆள் இங்கே இருக்க விஷயம்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது, அவனு இதுக்கும் காரணமாக என்னென்னு, அதெல்லாம் எல்லா விஷயமும் அடுத்த எபிசோடெலாம் தெரியும். இந்த எபிசோட் எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.